ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஓம் கம் கணபதே நமஹ. ஓம் சாம் சௌம் சரவணபவாய நமஹ. எல்லோருக்கும் வணக்கங்க. நான் நவநீத குருக்கள் பேசுகிறேன். இன்றைக்கி சோமவார பிரதோஷம், அதாவது விசேஷத்துலையும் விசேஷமாக சோமவார பிரதோஷம் என்று சொல்லுவாள். சனி பிரதோஷம் எவ்வளோ சிறப்போ அந்த மாதிரி சோமவார பிரதோஷம் சிறப்பு. அது ரொம்ப பேருக்கு தெரியறதில்லை. ஏன்னு கேட்டால், சிவன் பிறை சூடன், அந்த திங்களை சூடின்னு இருக்க பார்த்தீங்களா, அன்றைக்கி திங்களுக்கு உகந்த அந்த சோமவாரம் அன்றைக்கி வர பிரதோஷம் இவ்வளோ சிறப்பு பாருங்கள். இதனால் நமக்கு என்ன நன்மை? திங்களை சூடிய சிவபெருமானுடைய பிரதோஷம் இன்றைக்கி. திங்களையும் வேண்டிக்கலாம், சிவபெருமானையும் வேண்டிக்கலாம், நந்திகேஸ்வரனையும் வேண்டிக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான இந்த நாளில் சிவனுக்கு உகந்த காயத்ரி மந்திரம், நந்திக்கு உகந்த காயத்ரி மந்திரம், சந்திரனுக்கு உகந்த காயத்ரி மந்திரம் மூன்றையும் சொல்லி, நந்தியாவட்ட பூ என்று சொல்வார்கள். அதாவது 5 இதழ்கள் கொண்ட வெள்ளையாக இருக்கும் அந்த பூ. அது நந்தியாவட்டை, நந்தி பேரோடையே இருக்கக்கூடிய பூ நந்தியாவட்டை. அந்த பூவை எடுத்து சுவாமிக்கு நந்திகேஸ்வருக்கு சாத்தி இந்த மந்திரத்தை சொல்லி வீட்டில் சாத்தலாம், இல்லை கோயிலில் கொண்டு போய் மந்திரங்களை சொல்லி உங்கள் கையில் வச்சுட்டு அந்த மந்திரத்தை சொல்லி குருக்கள்கிட்ட கொடுத்து உங்களோட சிவனுக்கு சாத்த சொல்லலாம். அப்படி சிறப்பான இந்த நாளில் உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளவு ஓம் ஹ்ரீம் நமசிவாய் என்ற மந்திரத்தை சொல்லுங்கள். ஓம் சிவசந்திராய நமஹ என்று சந்திரனை துதியுங்கள். மனசில் உள்ள குறைகளெல்லாம் தீரும். மனோபலம் கிடைச்சாலே வாழ்க்கையில் பெரிய பலம், எல்லாத்தையும் சாதிக்க முடியும். அதனால் இன்றைய தினம் நம்ம சந்திர பலத்தை வரவழைச்சிக்குவோம், சிவபெருமானுடைய அனுகிரகத்தை பெற்றுக்கொள்வோம். இப்போ நம்ம அந்த மந்திரங்களை சொல்லுவோம். ஓம் நந்திகேஸ்வருடைய மந்திரம். ஓம் தத்புருஷாய வித்மஹே சக்கரதுண்டாய தீமஹி தன்னோ நந்தி பிரச்சோதயாத். சிவனுடைய மந்திரம். தத்புருஷாய வித்மஹே மகாதேவாய தீமஹி தன்னோ ருத்ர பிரச்சோதயாத். அடுத்தது சந்திரனுடைய மந்திரம். ஓம் பத்னத்வஜாய வித்மஹே ஹேமரூபாய தீமஹி தன்னோ சோம பிரச்சோதயாத். ஓம் சிவசந்திராய நமஹ. இப்படி இந்த 3 மந்திரங்களையும் சொல்லி இன்றைய தினம் சிவபெருமானை வழிபாடு செய்து சகல செல்வங்களும் பெறுவோமாக. ஓம் ஹ்ரீம் நம சிவாய நம.